பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு தந்திருக்கிறாரு. சங்கீதம் 65, சாம் 65:11. அதை படிக்கிறீங்களா தமிழ்ல? வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஐ மீன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, எல்லாமே ஒரே நெகட்டிவிட்டி தான் பேசுவாங்க. அதை ஒரு காமெடியாவோ ஒரு மீம்ஸாவோ அதை எடுத்து அதை தான் விசுவாசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. ஃபேமிலியில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அப்புறம் இன்கமில் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை உலகத்தில் வந்துகிட்டே இருக்குது. காரணம் ஜனங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டி தான் அதுக்கு காரணம். நான் எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒருத்தர் கூட இந்த வர வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், வெறும் பாஸ்டர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர ஜனங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிரச்சனையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இது இன்ஸ்டாகிராமை பார்த்தாலும் சரி, எல்லாமே ஒரு 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 அதுவே ஒரு காமெடியாக பண்ணி இந்த வருஷம் எவ்வளோ மோசமாக போகுது, அடுத்த வருஷம் இப்படி இருக்கும், அதுவே ஒரு ஜோக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க மீம்ஸுக்காக லைக்ஸுக்காக பண்ணுறாங்க. ஆனால் அதுதான் அவங்க லைஃப்லேயும் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷமும் எல்லாரும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா இதுதான். ஃபுல்லாக வாயை திறந்தவன் நெகட்டிவிட்டி தான். பாஸ்டரை தவிர யாருமே பாசிட்டிவாக பேசவே மாட்டேன்றாங்க. பைபிள் என்ன சொல்லுது? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். பைபிள் ஃபுல்லாகவே நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்மளை ஃபார்ம் ஆக்கிட்டாரு. ஸோ அப்போ நம்ம பாசிட்டிவ் தான் பேசணும். பிரச்சனை இப்போது ஆதாமேவால் திருப்பியும் நான் அன்னைக்கு மெசேஜில் நான் சொன்ன மாதிரி ஜெனிசிஸ்க்கு தான் நான் கொண்டு போகிறேன். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் போது எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. பிரச்சனையில தான் அவர் நின்று பதில சொல்றாரு, பிரச்சனைக்கான தீர்வை சொல்றாரு. பிரச்சனை என்ன? இருள், வெளிச்சம் உண்டாக கடவதாக. அதுதான் பதில். பிரச்சனை இருக்குது, அதுக்கு பதில் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. தண்ணி உண்டாக கடவதாக, இது உண்டாக கடவதாக, இது மீன்கள் உண்டாக கடவதாக. ஏன்னா பிரச்சனையில நின்றுக்கிட்டு தான் அவர் எல்லாமே உண்டாக கடவதாக உண்டாக கடவதாகன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் சரி, ஏன்னா அவரை மாதிரி நம்ம உண்டாக்கிட்டார். மனுஷனை மட்டும்தான் ஆண்டவர் என்ன மாதிரி நான் உருவாக்க போறேன். ஆண்டவர் எப்படி எல்லாம் சொல்லி 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 உருவாக்குறாரோ, அவனும் என்ன மாதிரி சொல்லி சொல்லி உருவாக்குறவனா அவன் இருக்கணும். அதனாலதான் நம்ம உருவாக்குற ஜனமா நம்ம இருக்கணும். மற்ற ஜனங்களை நம்ம என்ன பண்றோம்னா பிரச்சனையை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். சொல்லி சொல்லி பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, பைபிள் லா படி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. அவங்க நல்லது சொன்னால் நல்லது வரப்போகுது, கெட்டது சொன்னால் கெட்டது தான் வரப்போகுது. அவங்க கெட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு வருஷமும் அவங்க கெட்டதாக தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமாவது மாற்றி ஆண்டவர் சொல்கிற மாதிரி ஆண்டவரோட வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் இப்படி நம்மளை உருவாக்க இது பண்ணுறாரோ, நம்மளும் ஒன்னொன்னுத்தையும் உருவாக்கணும். எல்லாமே நம்ம கிட்ட தந்துட்டாரு, நம்ம உருவாக்குறது தான் நம்மளோட வேலை. நல்ல குடும்பத்தை ஆண்டவர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நான் நல்ல குடும்பத்தை நான் உருவாக்குவேன், நல்ல தொழிலில் நான் உருவாக்குவேன். எல்லாமே சொல்லி 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 என் குழந்தைங்களுக்கு கூட டெய்லி ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் ஒருத்தங்க சீரழிஞ்சு போவ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. கேட்டால் அவங்களோட வார்த்தையை அந்த மாதிரி தான் சொல்றாங்க. நம்ம ஆசீர்வதிக்கணும். ஒரு சின்ன அவன் தப்பு பண்ணா கூட ஒன்றும் இல்லைடா, நீ ஆசீர்வதிமா இருப்ப, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு ஆசீர்வாதத்தை தான் மனைவி மேலேயும் சரி, புருஷன் மேலேயும் சரி, குழந்தைங்க மேலேயும் சரி, வேலையிலையும் சரி. இப்போ ஒரு வருமானம் வந்தா கூட அந்த வருமானத்தை வச்சு கை வச்சு ஆசீர்வாதம் பல மடங்கு இது பெருக கடவதாக அப்படின்னு நம்ம சொல்லி, ஏன்னா நம்ம உருவாக்குறவங்களாயிட்டோம். ஏன்னா ஆண்டவர் எப்படி பிரச்சனையில சொல்லி 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 பதில சொல்லி சொல்லி உருவாக்குறாரோ, நம்மளும் அதே மாதிரி ஒரு விஷயத்துலையும் நம்ம நின்று உருவாக்குறவங்களா இருக்கணும். ஸோ இந்த புது வருஷம் ஒரு பிளஸ்ட் இயராக இருக்கும். இந்த பிளஸ்ட் இயரை நம்ம தான் உருவாக்கணும். அவங்கவுங்க குடும்பத்துல உருவாக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துல நின்று டெய்லி 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 உருவாக்கி இந்த 2025 இந்த வருஷத்துல இருந்து இந்த வசனம் சொல்றபடி நன்மையினால் முடிசூட்டுவீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதே, இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணணும் நம்ம லைஃப்ல. நம்ம என்ன சப்போஸ் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே, நிறைய பிரச்சனை இருக்கா, வேதம் என்ன சொல்றது? நீ ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்குது.
இது ஆண்டவர் வந்து சும்மா சொல்லல, அவர் உயிரை தந்தவர், ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு அந்த பவரை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம கையில எடுத்து நம்மளும் சொல்லணும். அவர் சொல்ற வார்த்தையை சொன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிரும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத கூட ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆனா எல்லாமே கடவுள் அறிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா நீங்க எப்படி உருவாக்கி இருக்கீங்கன்றது அவருக்கு தெரியும். அதனால எல்லாமே நீங்க சொல்லி 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 எல்லாத்தையும் உருவாக்குங்க, நல்லதை உருவாக்குங்க, கெட்டதை உருவாக்காதீங்க. நல்ல வார்த்தையை சொல்லி நல்லதை உருவாக்குங்க, நல்ல குடும்பத்தை உருவாக்குங்க, நல்ல தொழிலை உருவாக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வி ஆர் த கிரியேட்டர்ஸ். ஸோ அதனால எனக்கு ஆண்டவர் தந்த வெளிப்பாடு இன்னைக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த 2025 இருந்து நீங்க எல்லாருமே சந்தோஷத்தோட, சமாதானத்தோட, நிம்மதியோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க இருப்பீங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus, amen. Amen. உங்க சமூகத்தில் சூரவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உருவான என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையை மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையை மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.